இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வீட்டாண்ட இருக்குதுங்க. நான் ஓலை கொட்டாயில் நான் பொங்கி தொண்டுறேன். அந்த அதிர்ச்சினால 3 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் இந்த எரிஞ்சுது அந்த அதிர்ச்சி தாங்க முடியாது செத்துட்டார். யாருமே அதை எடுத்து பேசலை. நாங்களும் எங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் விட்டுட்டு அதில் எரியிற இடத்துலையே நாங்கள் குடும்பம் பண்ணிக்கின்னு தான் இருக்கிறோம். டெய்லி எரிஞ்சு கொட்டுது. இனிமேல் யார் மேலே உயிர்ந்து நாங்கள் யார் சாகுமோ தெரியாது. அதை எழுதி கொடுத்தாலும் எடுக்கவும் எடுக்கிறேன்னு தான் சொல்கிறாங்களா கண்ட ஊருக்காரங்க வந்து அதை எழுதி கொடுத்து எடுத்து வைக்கல. அவ்வளோ தம்பா. மாவட்டம் பொன்னேரி வட்டம் காட்டூர் கிராமம் காட்டூர் காலனியில் வந்து 2 வகையான மின்சாரங்கள் போகுது. அதாவது வணிக பயன்பாட்டிற்காக உயர் மின்னழுத்த கம்பியும் சாதாரண 2 பேஸ் லைனும் போகுது. இது வந்து 3 பேஸ் லைன். அதாவது உயர் மின்னழுத்தம் வந்து சாதாரணமாக நம்ம குடியிருப்பு பகுதியிலேயே மிகவும் ஆபத்தான முறையில் 30-40 வருடங்களுக்கு முன்னாடியே போடப்பட்ட ஆபத்தான மின் கம்பங்களும் அடிக்கடிக்கு அருந்து விழுற நிலைமையிலையும் இருக்குது. இது குறித்து பல முறை நான் வந்து கிராம சபையிலும் தீர்மானம் ஏற்றிட்டோம். அது இல்லாமல் எல்லா அதிகாரியும் பார்த்துட்டோம். ஏஇலேருந்து உயர் அதிகாரி மின்சாரத்துறையில் எல்லாரையும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் துரிதமான எந்த நடவடிக்கை இல்லை. அதுவும் மழை காலங்களில் வந்து மிகவும் ஆபத்தான முறையில் நிறைய பேஸ் பண்ணிக்கிறோம். அந்த நேரங்களில் மட்டும்தான் ஆர்வமாக வேலை செய்கிறாங்க. அந்த டைமில் நாங்கள் கேட்கும்போது எங்களை ஒரு நெருக்கடிகளை உண்டாக்குறாங்க. அப்போ மட்டும் வேகமாக எங்களுக்கு முக்கியமாக வேலை செய்ய விடுங்க என்றாங்க. மற்ற நேரத்தில் வந்து சுத்தமாக வேலையை செய்கிறதில்ல. வேலை நேரங்களில் வந்து இறால் பண்ணைங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்கிறாங்களாண்ட இங்கே மக்கள் பயன்பாட்டுக்கு வேலை செய்கிறதே இல்லை. இதுக்கப்புறம் நாங்கள் எம்பி கிட்ட மனு கொடுத்துட்டோம். எல்லாத்துலேயும் இப்போ மழை வெள்ள காலம் வருது, நெருங்குது. இதில் கண்டிப்பாக மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். எங்களை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. கரண்ட் எங்களுக்கு தேவையா இல்லை பாதுகாப்பான்ற ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை தேவை கரண்ட்டு இருந்தாலும் அது பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்குது. அதிகபட்சமாக இந்த உயர் மின்னழுத்தம் போதில் அது குடியிருப்பு பகுதியிலேருந்து மாற்றி அமைக்கணும். இது முக்கியமாக நான் தெரிவிக்கிற ஒரு கோரிக்கை. கிராமத்தில் வசிக்கிறோம். எங்களுடைய பூர்வீகமே அதுதான். இங்கே அடிப்படை வசதி எதுன்னு பார்த்தாக்கா எங்களுக்கு மின்சாரம் தான். மின்சாரமானது எங்களுக்கு போதிய டைமில் எங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா இங்கே எறாப்பண்ணைங்களுக்கு மின்சாரம் போகுது. அந்த மின்சாரத்தினால எங்களுக்கு ஏகப்பட்ட விளைவுகள் என்னன்னு கேட்டாக்கா இங்கே சுவிட்சு வச்சுருக்காங்க. சுவிட்சினால் இந்த அடிக்கடி பார்க் ஆகுது. இங்கே அடிக்கடி வீடுங்களுக்கு ஒயரு சரியாக சப்ளை போயிட்டு இந்த ஃப்ரிட்ஜு அதெல்லாம் எரிஞ்சுது. அதனால் எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுக்க சொல்லி நாங்கள் அதிகாரிக்கிட்ட சொல்லியிருக்கிறோம், எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கோம். இப்போ குறை தீர்க்க மனுவில் கூட எம்பி அவர்கள் வந்து இந்த சசிகாந்த் அவர் வந்திருந்தார், அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணதில்லை, இன்னும் கூட எங்களுக்கு ஒர்க்கு எடுத்து செஞ்சு கொடுத்ததில்லை. நாங்கள் மேலும் அவங்கள போய்ட்டு முறையிடும் போது எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க தவிர இன்னும் கூட சுவிட்சு எடுத்து மாற்ற மாட்டுறாங்க. வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பிகள் 30 வருடத்துக்கு முன்னாடி போடப்பட்ட கம்பிகள் தான். இன்றைக்கும் பேரிடு காலத்தில் காற்று மழை வந்ததுன்னா அது அருந்து விழும். அது வந்து ஒட்ட வச்சுட்டு தான் போவாங்க தவிர அது நியூவாக அது என்ன பண்ண மாட்டாங்க, மாற்றி எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. இது நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுக்கு காட்டூர் வில்லேஜில் இது மாதிரி ப்ராப்ளத்தை இந்த மின்சாரத்துறையிலேருந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி மக்களுக்கு சாதகமான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுருக்கோம்.